ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 1 வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 மந்த் சேலஞ்ச் தான். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 26. நெக்ஸ்ட் மந்த்து 26ல் நான் எவ்வளோ கேஜ் கம்மியாயிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க, தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 7 டேஸில் 1 கேஜ் ரெடியூஸ் பண்ணணும், இதுதான் டார்கெட். ஓகேங்களா? அது எப்படி முடியும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ரிலேஷன் வெல்னஸ் கோச்சாக இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க எனக்கு சஜஷன் பண்ணி நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் எடுத்துக்கிறேன். மதிய மீல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். இப்போது என்ன மாதிரி வெல்னஸ் கோச் ரெக்கமெண்ட் இல்லாமல் நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேன். நான் மார்னிங் ஒரு க்ரீன் டீலே 3 வெரைட்டிஸ் பவர்ஃபுல்லாக எனக்கு சஜஷன் பண்ணாங்க. லெமன் ஃப்ளேவர், அப்புறமா ஜிஞ்சர், இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஸ் க்ரீன் டீயில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு சஜஷன் பண்ணதில் நான் இன்றைக்கி லெமன் ஃப்ளேவரில் எடுத்துக்கிறேன். இது ஒரு க்ரீன் டீ. ஓகேங்களா? நீங்கள் மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பொறுமையாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதுதான் டே 1லேருந்து நம்ம 30 டேஸ் வரையும் ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் கவனமாக கேளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் கடமைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காலையில் எக்ஸசைஸ் பண்ண உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா பண்ணிவிடுங்க. எனக்கு ரித்வி நைட் ஃபுல்லாக தூங்க விடலை, அதனால் ஈவினிங் பண்ணுறேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இப்போ காலையில் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நான் ஒரு 10 o'clock அந்த மாதிரி எல்லா ஒர்க் முடிச்சுட்டு பண்ணுவேன். அது மாதிரி பண்ணாதீங்க, வெயிட் லாஸ் ஆகாது. காலையில் பண்ணுங்கள். அப்படி டைம் இல்லையா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங்கில் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க, குளிச்சுடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் நல்லாவே நடக்கும். நான் ஃபஸ்ட்டு சப்பளங்கால் போட்டுட்டு 1 லிட்டர் தண்ணி நீங்கள் எழுந்த உடனே குடிக்கணும். பொறுமையாக குடிக்கணும், சிப் பண்ணி குடிக்கணும். அது குடித்து முடிச்சிட்ட உடனே நீங்கள் ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துடுவீங்க. போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இருந்துச்சுன்னா எய்தர் எந்த ஒரு க்ரீன் டீயாவது நீங்கள் எடுத்துக்கலாம், பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் வித்தவுட் சுகரில். அந்த மாதிரி ஃபஸ்ட் ட்ரிங்க் தண்ணி நார்மல் வாட்டர் குடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் க்ரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி எதனா ஒரு சுட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெனிஃபிட். ஸ்டீல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சிப் பண்ணி குடிச்சிக்கிட்டே பண்ணுங்கள், எனர்ஜியாக இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். 7:30 6:30லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் தெரியும். ரொம்ப ஹெல்த்தி ஹேபிட் கூட. ஓகேங்களா? இது நல்லா யோசிச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் மட்டும் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அன்ஹெல்தியாக மாறிட்டீங்களா உங்களுக்கே தெரியும். அன்ஹெல்தியாக சாப்பிட்டா மறுபடியும் என்ன, நம்மளுடைய பாடி ஒரு லப்பர் மாதிரி. ஓகேங்களா? எந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரும், எந்தளவுக்கு இழுத்து விடுறீங்களோ அந்தளவுக்கு பெருசாகவும் ஆகும். ஓகேங்களா? அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இப்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் கூடவே யாருன்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்குறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வெல்னஸ் கோச் நான் சஜஷன் பண்ணதுனால இந்த மாதிரி இன்டேக்கில் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிளாக் காஃபி, க்ரீன் டீ எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு 7 o'clock பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிடணும், இப்போ சம்மர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஒரு என்ன பண்ணிங்கன்னா ஒரு 5 days வர மாதிரி ஒரு 5 6 பெருசாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே கேர்டு வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த சுண்டல்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும். எக்கு, டெய்லியுமே எக்கு உங்களுக்கு ப்ரோட்டீனுக்கு தேவை. எக்கு பிடிக்காதவங்க பன்னீர் ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம், உங்களுக்கு எது சோயா அந்த இதுவெலாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் எல்லாம் ஃபாலோ பண்ணேன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் நான் ஷேக் மெத்தடில் எடுத்துப்பேன், உங்களுக்கு காட்டுவேன் அதையும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, காலையில் ஒரு வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 4 ஒயிட் எக்கு, அந்த மஞ்சள் கரு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினாக ரொம்ப சீரியஸாக வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் பச்சை பயிரும் அப்படி இல்லை கொண்டக்கடலை பச்சையாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப 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 ஏருக்கு, ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். முடியாதவங்களும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எதனா ஒரு சுண்டல்ஸில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 ஒயிட் எக் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கும்பர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய பிளேட். ஓகேங்களா?
ஃபஸ்ட் டே வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க. செகண்ட் டே வந்து இதே ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். கேர்டு வச்சு குக்கும்பர் துருவி கேரட் குக்கும்பரோட கேர்ட் போட்டு பெப்பர் சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடு தான். எக்கு வந்து கம்பல்சரி மார்னிங்கில் 2 4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஒயிட் மட்டும். மதியத்தில் சாப்பிட சொல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் லன்ச்சு வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸுன்றதே எடுக்காதீங்க. இதுவே நல்ல ஃபில்லிங். எக் சாப்பிட்றீங்க, சுண்டல் சாப்பிட்றீங்கனால நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு பசிக்காது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னுடைய வாட்டர் பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் மெஷர்மெண்ட்டோடு இருக்கும்ல, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 7 o'clock கிடைக்குன்னா 6 மணி நேரம் 5 மணி நேரம் கேப் இருக்கணும் நீங்கள் லன்ச் எடுக்க சொல்ல. ஓகேங்களா? லஞ்சுக்கு முன்னாடி 1/2 hour வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் டே 30 வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லஞ்சுக்கு முன்னாடி 1/2 hour தண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். ஆஃப்டர் லஞ்சு முடிச்சுட்டு 1/2 hour கழிச்சு தான் நீங்கள் தண்ணியை இன்டேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 20 கிலோக்கு வந்து 1 kg வந்து தண்ணி வந்து குடிக்கணும். நீங்கள் என்ன கேஜ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தண்ணி குடிங்க. 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளே தண்ணி குடிச்சு முடிச்சிடுங்க. உங்களுடைய வந்து வெயிட்க்கு ஏற்ற வாட்டர் இன்டேக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 4 லிட்டர் 3 லிட்டர் குடிக்கிறது கஷ்டமாக, சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். மடக்குன்னு குடிக்கவே கூடாது. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். ஸ்கின்லேருந்து ஹேர்லேருந்து வெயிட் லாஸ்லேருந்து உங்களுக்கு நல்லா வெயிட் வந்து தொங்குற மாதிரிலாம் இருக்காது. நம்ம சில பேர் இது சாப்பிட்டு ஸ்கின் எல்லாம் தொழுன்னு ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மறந்துட்டிங்கன்னா ஈவினிங் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஈவினிங் தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இது குடிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 minutes கழிச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை, சப்பாத்தி, ரைஸில் வந்து இட்லி டைப்பில் எடுத்துக்கோங்க. தோசை இந்த மாதிரி கார்ப்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மில்லட் சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஓகே நான் வாங்கிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மில்லட்ஸ் தோசை வீட்டிலே ஊற வச்சு ப்ரோட்டீன் தோசை அந்த மாதிரி யூடியூப் திறந்தாவே இருக்கும். அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமாக ஒரு 2 அதுவும் வந்து 7 மணிக்குள்ளே எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைட்டு அது 7 மணிக்குள்ளே எடுத்திங்கன்னா ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி வச்சு சிம்பிளாக முடிச்சிடுங்க. நைட்டு வந்து அன்டைமில் சாப்பிட்றது அன்டைமில் எதனா சாப்பிட்றதெல்லாம் இருக்காதீங்க. ரொம்ப வேஸ்ட்டு தான். ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு பிளாக் காஃபி க்ரீன் டீ ஒரு 3 மணி 4 மணிக்கு குடிக்கலாம். 11 மணிக்கும் ஒரு க்ரீன் டீ குடிக்கலாம். க்ரீன் டீ பொறுத்த வரைக்கும் ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 times குடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்போ தோணுதோ அதுமாதிரி சூடாக குடிச்சுங்க. மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணின்னு ஃபோக்கஸாக பண்ணுங்கள். அப்போ தான் வெயிட் லாஸாக பண்ண முடியும். நான் இன்றைக்கி சிம்பிளாக வந்து முருங்கைக்காய் வந்து காரக்குழம்பு வச்சுட்டு எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுப்பேன். 4 எக் எடுத்துக்கலான்னு இருக்கேன். லஞ்சில் சொல்கிறேன். மார்னிங் என்னோடய ஷேக் எடுத்துகிட்டு நைட்டு என்னோடய ஷேக் எடுத்துருவேன். இது இந்த க்ரீன் டீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 times எடுப்பேன் நான். அதையும் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக காட்டுறேன். இன்றைக்கி நைட்டு வந்து நான் நைட்டு 7 o'clock குடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன். எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ குடிக்க போகிறேன். சூடாக இருக்குது. குடிச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். வீடியோ லென்த்தாக போகுது. நான் என்னென்ன பண்ணேன் ஷார்ட்டாகவே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் குடிச்சிட்ட பிறகு பார்த்து தான் எனக்கு ஐயோ vlog எடுக்கணுமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஃபோட்டோ வேணால் நான் எடுத்திருக்கேன். ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பண்ணி இப்பி நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க நேற்று அம்மா கூட கடைக்கு போயிட்டு. பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எக்கு போட்டு இப்போ தான் கொடுத்தேன். மில்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் சாப்பிட்டாங்க. அதை பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நானும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய வாட்டர் இன்டேக்கு என்னுடைய வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்து நான் வந்து வார்ம் வாட்டராக குடிப்பேன். நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரொம்ப கொதிக்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைட்டாக வளாவே இருக்கேன். அதாவது இது ஃபுல்லாக சுடு தண்ணி, இது கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து வாமா அப்படியே சுட கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடும். இருந்தாலும் பரவாயில்ல, ஹாட் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். லஞ்சுக்குள்ளே முடிச்சிடுவேன். லஞ்சு சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். 2 liters கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். லஞ்சுக்கு அப்புறம் ஆஃப்டர் 2 liters கம்ப்ளீட் பண்ணிடுவேன். என் கூடவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் அப்படியே உனக்கு லைவாக காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் போது நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். குடிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக 2 liters கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். லஞ்ச் பார்க்கலாம். கரெக்டாக 1 மணி ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 liters கம்ப்ளீட் பண்ணி கரெக்டாக 12 o'clock ஆகுது. நான் 1 மணிக்கு சாப்பிட்றேன். இப்போது ஒயிட் ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன்.
2 ஹோல்டு எக்கு, ஒரு எக்கு மட்டும் மஞ்சக்கருவு இல்லாமல் எடுத்துக்கிறேன். ஒரு ஹோல் குக்கும்பர் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் லன்ச்சு. இது சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் வந்து தண்ணி இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சரி, உங்களுக்கு காட்டலாமேன்னு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3:30க்கு வந்து மறுபடியும் க்ரீன் டீ குடிச்சிட்டு நைட்டு வந்து ஷேக் எடுத்துருவேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.